இதுக்கு கூப்பிடுதா காலையிலேயே? ஹலோ ஹலோ சுபா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் சகனா என்ன பண்ணிட்டு இருக்கா? சகனா நல்லா இருக்கா, உங்க அண்ணன் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையலுங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லம்மா, சும்மாதான் எதையாவது செய்யணும். சரி. அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்க. அதுக்குதான் நான் கால் பண்ணேன். அம்மா நாளைக்கு எங்க ஊருக்கு வராங்க. இந்த கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. நான் இங்க வச்சு பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் வேற ஒர்க்கிங்கா, அதனால என்ன செய்யன்னு தெரியல. அதான் ஊருக்கு அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு அங்க வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் காலையில அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட முடியுமா? சரி சரி. எங்க அத்தைய வச்சு பார்க்க எனக்கு என்ன கஷ்டம்? நீ ஊருக்கு அனுப்பி, நீங்க 2 பேர் வேலைக்கு போறீங்கல்ல, உங்களுக்கு கஷ்டம். நான் வச்சு நல்லா எங்க அத்தைய பாத்துக்கிறேன். அதுல ஏதோ புறம் விழுந்திருக்கு போல இருக்கு. அவங்களால டிவி எதுவும் பார்க்க முடியல, யூடியூப் பார்க்க முடியல, போனை நோண்ட முடியல அவங்களுக்கு. சரி சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க அனுப்பி விடுங்க. எந்த ட்ரெயின்ல வராங்க? காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துரும். நீங்க கொஞ்சம் மறக்காம போய் கூட்டிட்டு வந்துருங்களேன். நான் உங்க அண்ணன்ட்ட சொல்லிடுறேன், காலையிலேயே நான் அனுப்பி விடுறேன். சரியா? கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க நீ. சரியா? நீ எந்த கவலையும் பட வேண்டாம், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரியா? நீ எந்த கவலையும் பட வேண்டாம். சரி, வச்சிருக்கா? சரி சரி சரி, வச்சிருட்டுமா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன போச்சு போச்சு, நிம்மதியெல்லாம் போச்சு. கிளம்பி ஊருக்கு கிளம்பி வாராளாம்ல. ஐயோ, கண்ணு வேற வந்து போச்சு, கண்ணு வேற வந்து போச்சு. மத்த மருமக மாதிரி இல்லை எங்க அண்ணி. நம்ம 2 பேரும் வேலை பார்க்கணும்னு சொன்ன உடனே நீ அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்களே. யார் இப்படி சொல்லுவா? இந்த மாதிரி அண்ணி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அவள் டிவி பார்க்க முடியாது, சீரியல் பார்க்க முடியாது, யூடியூப் பார்க்க முடியாது, போனை போட்டு எல்லாருக்கும் என் மருமகளும் அவ ஒன்றுக்கும் லைக் கிடையாது அப்படின்னு சொல்லுறதுக்கு தான் லைக். ஓ வார இவன்ட்ட வேற சொல். எதுக்கு சொல்லணும்? அப்புறம் சொல்லுவோம் மெதுவா. அடங்கப்பா. The next day. என்ன அம்மாட்ட இருந்து 6 மிஸ் கால் வந்திருக்கு. இன்னைக்கு ஊர்ல இருந்து வாராங்கன்னு சொன்னோம்ல. எப்ப சொன்னேன்டா? நேத்தே சொன்னோம்ல இன்னைக்கு வாராங்கன்னு. இவ்வளவு பாரு, என்ன சொல்லவே இல்ல. எத்தனை எந்த ட்ரெயின்ல வராங்க? நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வராங்க. 6 மணி 7 மணி சொல்லும் போது நைட் எல்லாம் கவனத்தை எங்கேயோ வைக்கிறது. அத வந்து நம்மள சொல்றது. இப்ப என்ன வருவாங்க வர தெரியாமையா இருக்காங்க. அம்மா வந்துட்டாங்க என் புருஷனோட மதரு மாமி. யாரு? எப்பவும் அந்த பைய கொண்டா உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு நீ நல்ல நடு ரோட்ல நிக்க விட்டேன்னு. இல்லம்மா, தூக்கிட்டேன். உனக்குதான் இருக்க முடியல, உன் பொண்டாட்டியுமா சொல்லல? இல்லம்மா, அவ சொன்னாமா. நான் தான் அலாரம் 6 மணிக்கு பதில் 7 மணி மாத்தி வச்சுட்டோம்மா. ஏன் 7:30க்கு வைக்க வேண்டியதானே? 7:30க்கு வைக்கணுமா? இந்த வந்துட்டுல 7:30. பைய குடுமா. வாமா. நாங்க அதனாலதானே வரல. நீ இதே உன் குழந்தைய கூட்டினா குடு ஓடுவேன். ஆண்டி என்னம்மா? ஆண்டி நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டி ஸ்பெஷலா டீ போட்டுட்டு இருந்தேன். இந்தாங்க ஆண்டி, டீ குடிங்க ஆண்டி. சீனி போட்டிருக்கியா? சீனியா? போட்டிருக்கேனே. உங்களுக்கு தான் பிபி சுகர் ஒண்ணுமே இல்லையே. போட்டிருக்கேன் தூக்கலாவே போட்டிருக்கேன் ஆண்டி. இதுலன்னு வருத்தப்படுது என்ன? ஏமா, நீ போயிட்டு குளிச்சுட்டு வாமா, சாப்பிடுவேன். எங்க என் பேத்தி? பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேமோ. எப்படி இருக்கே? என்ன பிள்ளை பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். துரும்பா இழைச்சு போயிருக்கான் என் பிள்ளையும் பேத்தியும். ஆமா ஆண்டி, என்ன பண்ண? நீங்க ஊருக்கு போகும்போது உங்க மாவன் 61 கிலோ தான் இருந்தாங்க, இப்போ 67 கிலோ தான் வந்திருக்காங்க. உங்க பேத்தி 25 கிலோ தான் இருந்தா, இப்போ 30 கிலோ தான் ஆயிருக்கா. எல்லாம் நான் கவனிக்காம விட்டதுனாலதான் இப்படி ஆயிருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க வந்துட்டீங்கல்ல, நல்லா கவனிச்சுட்டாங்க. என்ன வாய் பேசுதானே உங்க அம்மா? அப்பம் கொடுக்க இடம். பேக வச்சுட்டு இட்லியும் தேசிய குடி சட்னி விட்டோம். போ. எவ்வளவு ஒரு நிமிஷம். எங்க அம்மா டயர்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொதிக்க வெண்ணி வைப்பேன். கொதிக்க வெண்ணி வச்சு வாயிலே ஊத்துறேன். வாயிலே
வாளியில 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 வாளிலையா? வாய் சரி. போ போ, வாழை உடச்சிடும் போ. கை உடப்பியா? போமா போமா சரி, போமா. A few minutes later. எவ்வளோ எங்க அம்மா குளிச்சுட்டு வந்துட்டாங்க, டிஃபன் இட்டோம். என் மோளுக்கும் உனக்கும் பொடியை வச்சே நான் சாப்பாடு போட்டுருவேன். 3 வகை சட்னி கேட்குதுங்க. தேசிய கொடி கலர் சட்னி. அம்மா மோகன் அடிச்சு சாப்பிடும். போ இட்லி இட்டோ போ. பேத்தியா சாப்பிட்டானா? பாப்பா சாப்பிட்டா, பையன் சாப்பிட்டா. இந்தாம்மா சாப்பிடு. என்னது இது? 3 வகை சட்னிமா, உனக்கு பிடிக்கும்ல? மெட்ராஸ்ல என் பிள்ளை ஒரு சட்னி வச்சாலும் ருசியா வைப்பான். இங்க 72 சட்னி. மனத்தை பார்க்கவே நல்லா இல்லையில, எப்படி இதெல்லாம் திங்க? ஆண்டி சட்னி வச்சது உங்க மவன் தான். இல்லம்மா, நான் சும்மா உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும்னு சொல்லி அப்பப்போ சும்மா சமையல் பண்ணி கிச்சனுக்குள்ள எல்லாம் போற என்னன்னு உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கா. சரி சாப்பிடுமா, சாப்பிடு. என்னை நிறைய மாத்தி வச்சிருக்கேன்னா உன்னையே இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வந்துட்டோம்ல இனி பாப்பா. சாப்பிடுமா சாப்பிடுமா. சரியா? அப்புறம் தங்கச்சி சொன்னாலையா, அம்மாக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, அம்மாவை கண்ணா ஆப்ரேஷன் பண்ண கொஞ்சம் கூட்டு போயிட்டு வாய்யா. சரிம்மா, சுபா ஃபோன் பண்ணா நான் டாக்டரை போய் பார்த்துட்டு என்னையான்னு சொல்லி நான் உங்களை கூட்டு போய் செக் பண்ணிடுறேன். நீ வருவல்லையா? அப்புறம் நான் ஒரு நாள் வருவேன், எனக்கு கிளாஸ் இருக்கும். இல்லைன்னா அனு வருவான், உங்களுக்கு பத்திரமா கூட்டு போயிட்டு தாய் மாதிரி பார்த்து. எந்த கண்ணு? இந்த கண்ணியா? முதல்ல இந்த கண்ணு பண்ணுவியா, அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு இந்த கண்ணும் பண்ணுவியா. சரியாயா? இத வேற சாப்பிட்டு உயிரோட இருக்கவா? ஆண்டி இந்தாங்க ஆண்டி, டயர்டா இருக்குங்க, டீ குடிங்க. வையி ஆண்டி. நட்ஸ் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதா ஆண்டி, சாப்பிடுங்க. அங்க வச்சுட்டு போ. என்னம்மா ஆபரேஷன் முடிஞ்சுட்டா? நான் வந்த ஆஸ்பத்திரிக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சு வரதுக்கு லேட் ஆயிட்டு. என்ன பிள்ளை? எனக்கு என்ன தெரியும், நீ தானே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த? அதான் கேட்ட மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல, அப்புறம் எதையாவது கொடுத்தா மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. என்னன்னு போய் கேட்டோம். பயப்படாதா? என்னம்மா இது டீ நட்ஸ்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிட வேண்டியதானே? ஐயா அது ஒண்ணு இல்லையா. என்னது? அது ஒண்ணு இல்லையா. ஐயா ஆஸ்பத்திரிக்கு போனோம் இல்லையா, டாக்டரு கேட்டாரியா எத்தனை ரூபா லென்ஸ் போடணும், 25,000 ரூபாய் லென்ஸ் போடணுமா, 50,000 ரூபாய் லென்ஸ் போடணுமா? உன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, 25,000 ரூபாய் லென்ஸ் போதும்னு சொல்லிட்டாய்யா. ஏய்யா ஒரு 50,000 ரூபாய் லென்ஸ், ஒரு 25,000 ரூபாய் கூட இதுக்கு நான் வரமாட்டேனா ஐயா? அப்படி இல்லம்மா, பாப்பாக்கு ஃபீஸ் கட்டிச்சு, கொஞ்சம் வீட்டு செலவுலாம் இருந்துச்சுன்னா சரி. 25,000 லென்ஸ் இல்லைன்னா அதுல நல்லா தெரியுமில்ல கண்ணு, அப்புறம் என்ன? இல்லையா, இருந்தாலும் அவ வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுதேன்னு சொல்லலாம் இல்லையா, அவளே சொல்லிட்டாய்யா போதும் போதும் 25,000 ரூபாய் லென்ஸ்ன்னு. இல்ல என்கிட்ட கேட்டா நான் தான் வந்து 25,000 ரூபாய் போகும் நல்ல லென்ஸ்னா டாக்டர்கிட்ட பேசினேன். டாக்டர் நல்ல லென்ஸ் தான், அது இம்போர்ட்டட் லென்ஸ், ஃபாரின்ல இருந்து வர வைக்கணும் தம்பி அப்படின்னா 2-3 நாள் நான் ஒன்னாரு. அதனாலதான் நான் சரி இது போகணும்னு. எப்பா நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் ஐயா. சரியா ஐயா? தெரியுமா, அதான் தெரியுமா. நீ தரத சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கிடுவேன். சரியா ஐயா? அவட சண்டை போடாத ஐயா. இல்லம்மா கேட்காதையா. சரி அதையும் சொல்லிட்டு கேட்காதம்பா. வாங்க. இல்ல டாக்டர் 50,000 லென்ஸ் மாட்டுன்னு சொன்னார்ல, மாட்ட வேண்டியதானே? உங்க அம்மா இப்ப என்ன 50,000 ரூபாய் லென்ஸை மாட்டிக்கிட்டு நாசா கிராக்கெட் செஞ்ச விட போறாங்க? பாக்க இந்த டிவி சீரியலுக்கும் போனை நோண்டதுக்கும் எல்லாருக்கும் போனை போட்டு என் மருமவா அப்படி என் மருமவா இப்படின்னு சொல்றதுக்கு இந்த 25,000 ரூபாய் லென்ஸ் போட்டு பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? இவங்க 2 பேர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்க. என்ன நடக்க போது தெரியல. போ அண்ணே. அண்ணே எவன் 7 மணி ஆயிட்டுமா மருந்து ஊத்துமா?
போதும் தூசி போட்டுரும் தூசி போட்டுரும். எட்டாயிட்டா அண்ணே 8 மணி ஆயிட்டுமா? 8 மணி மருந்து ஊத்துமா? என்னத்துல ஊத்த வர? ஐயோ குயிக் ஃபிக்ஸ். சகனா தெரியாம ஊத்திட்டா. சகனா இங்க வச்சிருந்தால. சாரி ஆண்டி சாரி ஆண்டி. கண்ணா அவிச்சு புடுவா போல இருக்கே வா. எப்பா உங்க அம்மாக்கு கண்ணுக்கு மருந்து என்ன ஊத்த வரேங்கிறது வரைக்கும் நல்லா தெரியுது. கண்ணு நல்லா தெரியலையோ? ஊர்ல எத்தனையோ பேர் கண்ணு ஆபரேஷன் பண்ணி அவங்களே மருந்து ஊத்திட்டு இருக்காங்க. இவங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அண்ணே 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 இருக்க. என் பேரு அனு. எவ்வளவு அழகான பேர். எவ்வளவு கேவலமா கூப்பிட முடியுமோ கூப்பிடுதாங்க. அடுத்த திருப்பி கூப்பிட நீ போய் மருந்து ஊத்துப்போ. நான் என்ன பண்ணேன்? 1 week later. இப்பதான் நல்ல கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. ஆபரேஷன் பண்ணப்போ 2 கண்ணையும் உரிச்சிடணும்ப்பா எப்படியாவது. அடுத்த வாட்டி 50,000 ரூபாய் லென்ஸ் எப்படியாவது கேட்டு போட்டுறணும் இவன்ட்ட. இப்போ இன்னும் நல்லா தெரியும்னே. இது யார் இது? நெல்லை ஹாப்பி கப்பலா? ஏ அப்பா எத்தனை வீடியோ பண்ணிருக்காவா? நல்லா பண்ணதா. பிள்ளை நல்லா நடிக்காளா? சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் பெத்து வச்சிருக்கேனே ஒண்ணு. எந்த நேரம் பொண்டாட்டி பின்னாடியே போகுது. இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணி வைரல் ஆகுதா சோசியல் மீடியால? என் மாமன் சோசியல் மீடியால பெரிய ஆள்னு சொல்லிக்கிடலாம். சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிடும் போல இருக்க. என்ன இது ரூமா? என்னது இது இப்படி போட்டு வச்சிருக்கா? பீரோவை இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கா. அப்புறம் அதை காணும் இதை காணும். என் மோவனை போட்டு பாடா படுத்துது. என்ன ஒரே பாட்டில மணி பிளான்டா போட்டு வச்சிருக்கா? பாட்டுல எங்க இருந்து பிறக்கிட்டு வந்திருப்பா? பிறக்கிட்டு வந்தாலும் இல்ல இவன் எதுவும் இந்த மாதிரி வேலைய பாக்கானா? ஐயா ஏமா என்ன வீட்டை வச்சிருக்க நீனு? அந்த ரூம் ஃபுல்லா துணியா கிடக்கு. பீரோ திறந்து கிடக்கு. பிள்ளைய பத்தின பிள்ளை மாதிரியா இருக்கா. அதுல ஒரு எண்ணெயும் வைக்காம செம்பட்டை பாஞ்சு போய் இருக்கு. அது என்ன பாட்டுலாம் அடிக்க வச்சிருக்க? நீ எங்கேயும் போய் பிறக்கிட்டு வந்து இல்ல இவன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு அலைதானா? கேட்க நானு வளர்ப்பு சரி. என்ன சண்டை போட்டுறீங்க 2 பேரும்? என்னோட சண்டை போட கிடையாது. அமைதியா சொன்ன எல்லாம் ஒன்னால வந்தது இல்ல. உங்க அம்மாவுக்கு கண்ணு ஆபரேஷன் அங்க வச்சு பண்ண வேண்டியதானே? நிம்மதியா இருந்து என்னைக்கு வந்தாங்களோ வந்த நெல்ல இருந்து ஆரம்பிச்சாரு. நீ என்ன அவங்க சொல்லுவது தலையாடுறது நான் சொல்லுவது தலையாடுறது? எதுக்குதான் நீ வந்து யாருதான் பேசுவ நீனு? அவன் எங்களை அமைதியா இருக்கா? நீ இடம் தாமல இவ்வளவு பேச்சு பேசுதா? இடம் கொடுத்தா நீ பாத்தியா? நீ ஆமா நான் 50,000 ரூபாய்க்கு தர மாட்டேன்னு அவன் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்க நீனு? அவ சொல்லும் போது நீ வாய முன்னாடி தானே இருந்த. ஏமா அதுதான் சொன்னோம் ஃபீஸ் கட்டிருப்பா அது செலவாயிரும் சொன்னா. இல்ல அவ அப்படி எல்லாம் சொன்னா உங்க அம்மா என்ன நாசாவுக்கு ராக்கெட்டா விட போறாங்கன்னு சொன்னா. சொன்னாலா இல்லையா? சொன்னாலா இல்லையால? சரி விடுமா. தலைய ஆட்டிட்டு இருக்கீங்க. நீ கூட்டுதா அவளும் கூட்டுதா என்ன விளையாடுறது 2 பேரும் வச்சால உங்களுக்கு என்ன? நீ கொண்டாடி அடக்க தெரியல என்கிட்ட வந்துட்டான். என் மாமா என்னைய கண் கலங்காம வச்சிருந்தா. நான் போறேன். நான் என் மாமா வீட்டுக்கு போறேன். எதையுமே கண்டுக்கிறது இல்ல. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதா வேணும். என்னால இந்த வீட்டுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் அடுத்த கண்ணு உரிக்கும் போது பாப்போம். நான் கிளம்புதான். நான் கிளம்புதான். அவ்வளவு நடிப்பு கண்ணுல தண்ணியே வராம போறாங்க உங்க அம்மா உள்ள. என்னைக்காவது வந்திருக்கா? இப்ப அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுல. ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணி 25,000 ரூபாய் ஆபரேஷன் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இப்ப மொவா வீட்டுல போய் எல்லா வேலையும் அவங்கதான். பெருக்குதல் துடைத்தல் மாப்பு போடுதல் அவ்வளவு வேலையும் அவங்கதான் பாப்பாங்க. இங்க ஒரு வேலை வந்து பாத்துருக்காங்களான்னு கேட்க நான் ஒழுங்கு முறையை கொண்டு போய் அனுப்பிட்டு வந்திருக்கேன். Same evening. அப்பாடா என்ன ட்ரெயின் ஏத்தி விட்டாச்சா? ஐயோ பாவம்பா எங்க அம்மா ஒண்ணு தேவையில்லாம சண்டையை போட்டு அனுப்பிட்டாங்க. நான் தான் சண்டையை போட்டேனோ? இல்ல 2 பேரும் அது மாதிரி சண்டையை போட்டு அனுப்பிட்டீங்க. உங்களால நாங்க தான் நம்மள பாடுபடுறோம். சரி அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் அடுத்த வாரம் உங்க ஆண்டி ஊருக்கு வராங்களாம். உங்க ஆண்டி? எங்க ஆண்டின்னா? எங்க அம்மா. மாமி ஆறா? ஆமா. எதுக்கு? அவங்களுக்கும் கண்ணு உரிக்கணும்.